அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளி எக்ஸாம்ஸ் தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். பயாலஜி அண்ட் பயோசுவாலஜி பியூர் சயின்ஸ் சுவாலஜி எந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த கொஸ்டின்ஸ் நீங்க என்ன பண்ணீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்க. ஆல்ரெடி நம்ம தமிழ் மீடியம் அப்லோட் பண்ணியாச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியம் கேட்குறீங்க. தமிழ் மீடியம் வீடியோ சுவாலஜிக்கு அப்லோட் பண்ணிட்டோம், பாட்னிக்கு அப்லோட் பண்ணிட்டோம். அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்ல இருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க. அதே போல பயோசுவாலஜி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்லோட் பண்ணிட்டோம், அதையும் செக் பண்ணி பாருங்க. பாட்னி பயோ பாட்னி பியூர் சயின்ஸ் பாட்னி ரெண்டுமே அப்லோட் பண்ணிட்டோம், அதுவும் வீடியோ லிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. முடிஞ்சா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லெசன் வைஸா இருக்கக்கூடிய முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் சரிங்களா. ஒவ்வொரு லெசன்லையும் நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டடி பிளான் பயாலஜி ஸ்டடி பிளான் எல்லாமே அப்லோட் பண்ணியிருந்தோம். நீங்க அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா வீடியோ லிஸ்ட்ல இருக்கும், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்னென்னைக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லெசன் வைஸா முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ். பயாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது என்னன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். அதுல குறிப்பா 1 மார்க்ஸ், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க். இந்த கொஸ்டின் பேப்பர்ல புக் பேக் கொஸ்டினும் கொடுத்துருக்கோம், இன்டீரியர் கொஸ்டினும் கொடுத்துருக்கோம். அதனால மிங்கிள் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி புத்தகத்தை எடுத்து இதுல எது இதெல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணி வச்சிங்க, மார்க் பண்ணி வச்சிங்க. உங்க புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நீங்க படிக்கலைன்னா ரொம்பவே கஷ்டம் தான். ஏன்னா நமக்கு 90% சரிங்களா. பயாலஜி பொறுத்த வரைக்கும் லெசன் 27 லெசன் இருக்கு. பாட்னியில் 15, சுவாலஜியில் 12, மொத்தம் 27 லெசன் இருக்கு. அதனால 27 லெசன்லையும் இன்டீரியர் இந்த மாதிரி மிங்கிள் பண்ணி கேட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே சஃபர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருந்திருக்கு சரிங்களா. எங்கே இன்டீரியர் கேட்பாங்க அப்படின்னா 1 மார்க்ஸில் ஒரு 2, 2 மார்க்கில் 1, 3 மார்க்ஸில் 1, 5 மார்க்ஸில் 1 இருக்கலாம், மேபி இல்லாமல் கூட இருக்கலாம் சரிங்களா. கொஞ்சம் ஹையர் திங்கில் இருக்கும், அவ்வளோதான் கொஸ்டின் வித்தியாசமே தவிர மோஸ்ட்லி புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் நிறைய கேட்பாங்க. அதனால புக் பேக்கை ஃபர்ஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்டீரியர் 1 or 2 சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த கொஸ்டின்ஸ்லையுமே கவர் ஆகிடும் சரிங்களா. மோஸ்ட்லி நீங்கள் இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து எழுதக்கூடிய எக்ஸாம் பயாலஜி எக்ஸாமில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். அதனால இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டாப் 20 or 30 5 மார்க்கு 3 மார்க்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். இது எல்லாமே படிச்சிருங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் ஸ்கூலில் நடந்த காலாண்டு அரையாண்டு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாமே எடுத்து படிங்க. ஏன்னா ஃபிசிக்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க சரிங்களா. அதே போல் பப்ளி எக்ஸாம் கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பப்ளி எக்ஸாம் கொஸ்டினும் அப்லோட் பண்ணிட்டோம். அது டாப் 100 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். முடிஞ்சால் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் பிளேலிஸ்ட்டில் 11th and 12th பப்ளி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அந்த பிளேலிஸ்ட்டு போனீங்கனாலே டாப் 100 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி தொடர்ந்து நம்ம வீடியோஸை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும். புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா டாப் 100 கொஸ்டின்ஸ்னு இருக்கும். நம்ம பியூர் சயின்ஸ் சுவாலஜி, பயாலஜியில் சுவாலஜி, அதே மாதிரி பாட்னி, பயாலஜி பாட்னி இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். தனித்தனியாகவே பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கோம் எல்லா வீடியோஸுக்குமே. அது எல்லாமே பாருங்கள். இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க, ஆனால் நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா லைக்கும் வரது கிடையாது, சப்ஸ்கிரைபரும் வரது கிடையாது. முடிஞ்சால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இல்லைனா பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பியூர் சயின்ஸ் சுவாலஜி ஒரு லெசன் மட்டும் ஆட் ஆகிருக்கும், அவ்வளோதான். அதனால் அந்த லெசன் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த 12வது லெசன் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த 12 பியூர் சயின்ஸ் சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான், பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடையாது. அதனால் அந்த லெசனை மட்டும் விட்டுருங்க. மற்ற எல்லா லெசனுமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பியூர் சயின்ஸாக இருந்தால் அந்த 12வது லெசன்ஸ் படிக்கலாம். பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா அந்த 12வது லெசன்ஸ் என்ன பண்ண தேவை, படிக்க தேவை. இதில் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட பிடிஎஃப் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிங்க. இந்த கொஸ்டின்ஸ் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது பயாலஜியில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பயாலஜி படிக்கிறதுல 1 மார்க்ஸை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. ஏன்னா நமக்கு பாட்னியில் ஒரு 66 இருக்கும், சுவாலஜியில் மட்டும் ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஏன்னா லெசன் வைஸாக ஒரு 10லேருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆனால் பயாலஜி பாட்னியில் பார்த்தீங்கன்னா 5, 6 1 மார்க்ஸ் தான் இருக்கும். கிட்டத்தட்ட கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 60லேருந்து 70, மேக்ஸிமம் 70 தாண்டாது, இல்லைனா 80 இதுக்குள்ளே தான் இருக்கும். அதனால் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 16, 15, 16 1 மார்க்ஸ் என்ன பண்ணலாம், ஆன்சர்ஸ் பண்ணலாம். ஏன்னா பாட்னியில் 8, சுவாலஜியில் 8, 16 1 மார்க்ஸு. ஏன்னா சென்டம் எடுக்கலாம் ஈஸியாக. எப்பயுமே பயாலஜியில் என்னது 11th இருந்தாலும் சரி, சுவாலஜி 12th இருந்தாலும் சரி, பயாலஜியில் சென்டம் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும்.
நீங்கள் 1 மார்க்ஸ் வந்து எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சென்டம் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக சென்டம் அப்படின்னு சொல்லலாம். சென்டம் எடுக்கிறதுக்கான கொஸ்டின் பேப்பர்னே இது சொல்லலாம். அதனால் நீங்கள் வந்து இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்க அப்படின்னா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். எந்த அளவுக்கு ஸ்கிப் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மார்க்ஸ் வந்து குறையும். அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? அதனால் எல்லாமே படிச்சிருங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். மினிமம் கொஸ்டின்ஸும் நம்மள்ட்ட இருக்குது. நான் ஓரளவுக்கு தான் படிப்பேன். மினிமம் கொஸ்டின்ஸ் வேணும்னா அதையும் கேளுங்க. நான் கமெண்ட்டில் அடுத்த வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.